ஓம் சாந்தி. 5/1/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஜனவரி மாதத்தின் 5வது நாளாகிய இன்று நாம் தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் பிரம்ம பாபாவை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எப்படி சிரேஷ்ட கர்மங்களை செய்தாரோ, எப்படி எப்பொழுதும் ஆக்டிவாக இருந்தாரோ, அதே போன்று நாமும் இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் அலட்சியம், சோம்பல் வந்ததில்லை. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாரணை செய்ய வேண்டும். சிரேஷ்டமான தபஸ்யா செய்வதற்கு எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மனதில் சிரேஷ்ட காரியங்களை செய்வதற்கு, சிரேஷ்டமான தபஸ்யா செய்வதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். பிரம்ம பாபா சிரேஷ்டமான அன்பில் எப்பொழுதும் ஆர்வத்துடன் மூழ்கியிருந்தார். பாபா அசரீரி ஆவதற்கான அபியாசத்தை நல்ல முறையில் எப்பொழுதும் செய்து வந்தார். நாம் பிரம்ம பாபாவை பின்பற்றி நடப்போம். சம்பூர்ண நிலையை அடைந்து விடுவோம். எப்பொழுதும் மகான் தியாகம் செய்திருந்தார். எப்பொழுதும் சமர்ப்பண தன்மையில் நிலைத்திருப்பார். மற்றும் மிகப்பெரிய வைராக்கியம் பாபாவிற்கு இருந்தது. 3 தாரணையை பாபா முழுமையாக பின்பற்றி நடந்தார். தியாகமின்றி தபஸ்யா செய்ய முடியாது. பாபா அனைத்தையும் தியாகம் செய்திருந்தார். வாழ்க்கை முழுவதும் நான் என்ற வார்த்தைக்கே பாபா இடம் கொடுத்ததில்லை. நான், எனது என்பது யோக யுக்த் நிலையில் இருப்பதற்கு தடையை ஏற்படுத்தும். நான் என்பது என்றிருக்கும் பொழுது யோக யுக்த் நிலையில் நிலைத்திருக்க முடியாது. என்னுடையது எனும் பொழுது ஏதாவது ஒரு பந்தனத்தில் நாம் சிக்கிக்கொள்வோம். இவை இரண்டையும் தியாகம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் சகஜமாக யோக யுக்த் நிலையில் நிலைத்திருக்க முடியும். பாபாவை போன்ற தியாகம், அவரை போன்ற சமர்ப்பணத்தன்மை, இது போன்ற தாரணையை வாழ்க்கையில் கொண்டு வருவோம். பாபா தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள், பணம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டார். நாம் எப்படி செய்ய முடியும் என்று சிந்திக்காதீர்கள். சமர்ப்பணத்தன்மை, பணம், பொருளை சமர்ப்பணம் செய்வது என்பது அல்ல. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது பாபா என்று கூறுங்கள். உண்மையான உள்ளத்துடன், உறுதியான எண்ணத்துடன், மனம் புத்தியின் மூலமாக பாபாவிடம் கூறுங்கள், என்னிடம் இருப்பது அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது என்று. உங்களுடைய வீட்டை யக்யம் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். மனதில் ஒவ்வொரு விஷயமும் பாபாவிற்கு சொந்தமானது என்று உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு கர்மமும் பாபாவிற்காக செய்கின்றேன் என்ற நினைவில் நிலைத்திருந்து செய்யுங்கள். இது போன்ற தாரணை மனதில் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். பாபா, அன்றாட வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களும் உங்களுக்காகத்தான் செய்கின்றேன் என்ற ஸ்மிருதியில் நிலைத்து விடுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கர்மத்தையும் பாபாவிடம் சமர்ப்பணம் செய்து கொண்டே செல்லுங்கள். நமக்காக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். ராஜயோகம் என்றால் என்னவென்று பிரம்ம பாபா மூலமாக பாபா நமக்கு செய்து காண்பித்திருக்கின்றார். ராஜயோகம் என்றாலே எனது என்பது எதுவுமே இல்லை என்று அர்த்தமாகும். நாமும் சமர்ப்பண பாவனையில் நிலைத்திருந்து அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது என்று பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுவோம். அழகான அபியாசத்தை இன்று நாள் முழுவதும் செய்வோம். என்னவென்றால், என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் உங்களுக்காகத்தான் பாபா என்று அர்ப்பணம் செய்து விடுங்கள். நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பாபாவிற்கு போக் வைப்பதற்கு சமமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பகவானிற்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்க வேண்டும். பாசிட்டிவான, சிரேஷ்டமான, உயர்ந்த எண்ணங்கள் இந்த முழு உலகத்திற்கும் இப்பொழுது அவசியம் தேவைப்படுகின்றது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களிலிருந்தும் எனர்ஜி கிரியேட் ஆகி கொண்டிருக்கின்றது. அந்த எனர்ஜி உங்களை சுற்றி வைப்ரேஷனாக மாறிக்கொண்டிருக்கின்றது. பாபாவை பின்பற்றி நடப்போம். முழுமையாக தபஸ்யா செய்வோம். பாபா கடைசியில் வாழ்ந்த 1-2 ஆண்டுகள் நிரந்தரமான யோக அபியாசத்தில் நிலைத்திருந்தார். அனைத்து எண்ணங்களும் முடிந்துவிட்டது. பாபா பாபா என்ற எண்ணம் மட்டும் மனதில் உறுதியாக நிலைத்திருந்தது. பார்ப்பவர்களுக்கு நிராகார சிவபாபா நிரந்தரமாக பிரம்ம பாபாவுடன் சேர்ந்திருக்கின்றார்
என்பதை அனுபவம் செய்தார்கள். பாபா நிரந்தரமாக இருக்கவில்லை. பிரம்ம பாபாவின் நிராகார ஸ்திதி சிவபாபாவை முழுமையாக வெளிப்படுத்தியது. நிராகார பரமாத்மா, நிராகார ஜோதி சுரூபமான பரமாத்மா நிரந்தரமாக பிரம்ம பாபாவின் உடலில் இருக்கின்றார் என்ற அனுபவம் அனைவருக்கும் ஏற்பட்டது. பாபாவின் திருஷ்டியின் மூலமாக நிரந்தரமாக சிவபாபாவை பார்த்தார்கள். நாமும் இதே போன்று இன்று 3 நாளும் அபியாசம் செய்வோம். என்னவென்றால், நம்முடைய ஆத்மாவின் மீது நிரந்தரமாக சிவபாபாவின் சக்திசாலி கிரணங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றது. சக்தியின் மழையை பாபா நம்மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். நம்மை சுற்றி சக்திசாலி வைப்ரேஷன் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை இன்று 3 நாளும் நிரந்தரமாக செய்யுங்கள். ஓம் சாந்தி.